ஸ்ரீபெரும்புதூரில் திமுக ஒன்றியக்குழு பெருந்தலைவரை கண்டித்து விசிக கட்சியினர் பொதுமக்களும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் ஊராட்சி ஒன்றியத்தில் 58 கிராம பஞ்சாயத்துகள் உள்ளன. இங்குள்ள 2வது ஒன்றியக்குழு உறுப்பினர் வார்டுக்குட்பட்ட பகுதிகள் நெம்மலி, கிளாய், செங்காடு ஆகிய ஊராட்சிகள் உள்ளன. மேற்கண்ட ஊராட்சிகளில் ஆயிரக்கணக்கான மக்கள் வசிக்கும் நிலையில் பெரும்பான்மையாக பட்டியலின மக்கள் வசிக்கின்றனர். இதனிடையே கடந்த 4 வருடங்களாக மேற்கண்ட ஊராட்சிகளில் சாலை வசதி, குடிநீர் வசதி, கலைஞரின் கனவு இல்லம் திட்டம் உள்ளிட்ட மக்களுக்கு அடிப்படை தேவையான திட்டங்கள் ஒன்றியக்குழு பெருந்தலைவர் முடக்கியுள்ளதாக அப்பகுதி மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். திமுக ஒன்றியக்குழு பெருந்தலைவர் எஸ்.டி. கருணாநிதி பட்டியல் சமூக மக்கள் வசிக்கும் வார்டில் மட்டும் வளர்ச்சிப் பணிகளை மேற்கொள்ள நிதி ஒதுக்காமல் முடக்கியுள்ளதாக பகுதி மக்களும் ஒன்றிய கவுன்சிலர் தியாகராஜனும் புகார் தெரிவிக்கின்றனர். இதுகுறித்து பலமுறை அவரிடம் முறையிட்டும் எந்த பயனும் இல்லாததால் ஸ்ரீபெரும்புதூர் பேருந்து நிலையம் அருகில் திமுக ஒன்றியக்குழு பெருந்தலைவர் கருணாநிதியை கண்டித்து அப்பகுதி மக்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது பட்டியல் சமூக மக்கள் வசிக்கும் வார்டில் மட்டும் வளர்ச்சிப் பணிகளுக்கு நிதி ஒதுக்காதது ஏன் என்றும், இதுவரை வளர்ச்சிப் பணிகளை மேற்கொள்ள அரசும் மௌனம் காத்து வருவது ஏன் என கேள்வி எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பாக மாபெரும் ஆர்ப்பாட்டம் காஞ்சிபுரம் மாவட்டம் திருப்பெரும்புதூர் ஒன்றியத்தில் திருப்பெரும்புதூர் பேருந்து நிலையம் அருகே நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தின் கோரிக்கை, நான் ஒன்றிய கவுன்சிலராக வெற்றி பெற்று 4 ஆண்டு கடந்த நிலையிலும் நான் சார்ந்த 3 பஞ்சாயத்துகளில் 7 கிராமங்கள் உள்ளன. 7 கிராமங்களில் செங்காடு, காந்திநகர், கிளாய், ஆயக்குளத்தூர், ஏன் கண்டிகை, நெம்மிலி, காரந்தாங்கல் என 7 கிராமங்கள் உள்ள நிலையில் இந்த கிராமத்தை சார்ந்த மக்களுக்கு அரசு வழங்கும் நலத்திட்டங்களை வழங்கவில்லை. ஒன்றிய சேர்மன் மற்றும் வட்டார வளர்ச்சி அலுவலர் அவர்களும் மற்றும் ஒன்றிய சேர்மன் அண்ணன் திரு கருணாநிதி அவர்களும் இந்த 2வது வார்டு கவுன்சிலர் சார்ந்த ஊர்களுக்கு, கிராமங்களுக்கு எந்த ஒரு அரசு வழங்கும் திட்டங்களையும் நிறைவேற்றாமல் ஜாதி ரீதியாகவும் என்னை வன்மம் கொண்டு என்னை ஒதுக்கி வைக்கின்ற செயலில் சேர்மன் செயல்படுகின்றார். அதற்கும் மற்றும் திருப்பெரும்புதூர் மன்ற கூட்டத்தில் நடக்கும் முறைகேட்டில் 2வது வார்டு கவுன்சிலராகிய நான் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு கொடுத்தேன். அதாவது கூட்டத்தொடரில் 2 பக்கங்கள் விட்ட நிலையில் தீர்மானத்தை நிறைவேற்றி அதற்கு பிறகு தீர்மான புக்கில் அவருக்கு சார்ந்தவற்றையெல்லாம் நிறைவேற்றி கொண்டு பல மோசடிகளில் ஈடுபடுகின்றார். அதற்கு வட்டார வளர்ச்சி அலுவலரும் துணை போகின்றார். அதை கண்டிக்கின்ற வகையிலும் எனக்கு 2வது வார்டு கவுன்சிலருக்கு ஒதுக்கப்படுகின்ற அரசு வேலைகளை உடனே ஒதுக்க வேண்டும் என்றும் மாவட்ட ஆட்சியருக்கு இதை நான் கோரிக்கையாக வைக்கின்றேன். மற்றும் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் நடைபெறும் முறைகேடுகளை உடனே விசாரித்து நடவடிக்கை எடுக்குமாறு மாவட்ட ஆட்சியரை இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக கேட்டுக்கொள்கிறோம். என்ன மாதிரி மோசடிகள்லாம் நடக்குது நிர்வாகத்தில்? உங்கள் கூட்டணி கட்சியை சேர்ந்தவர் தான் அவர் தலைவர். இது சம்பந்தமாக உங்கள் தலைவருக்கு தெரியப்படுத்துறீங்களா? எங்கள் தலைவர் ஏச்சி தமிழரிடமும் நான் இதை பற்றி சொல்லியிருக்கின்றேன். அவரும் இதை ஆய்வு செய்திருக்கின்றார். ஆகையால் இதில் நடக்கும் தவறுகள் அவருக்கும் தெரிந்த நிலையில்தான் இந்த ஆர்ப்பாட்டத்தை நீங்கள் நடத்துங்கள். அதுவும் தமிழக அரசை கண்டிச்சோ இல்லை திமுக அரசை கண்டிச்சோ இல்லை ஆட்சியாளர்கள் கண்டிச்சோ இந்த ஆர்ப்பாட்டம் கிடையாது. தனிப்பட்ட ஒன்றிய பெருந்தலைவர் கருணாநிதி அவர்களை கண்டித்து தான் இந்த ஆர்ப்பாட்டம். இப்போ நீங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தீங்க, ஒரு சில இடத்துல சாலை போடாமலே சாலை போட்டு பில் பாஸ் ஆகிருக்குன்னு. அந்த மாதிரி எந்த மாதிரி ஊராட்சி குறிப்பிட முடியுமா உங்களால்? நான் சார்ந்த 2வது கவுன்சிலர் ஊர்களுக்கு அவர் எதுவும் செய்யவில்லை. ஆனால் அவருக்கு கூட இருக்கிறாங்க ஒரு 3 நபர்கள். அவர் பினாமியாக வைத்துக்கொண்டு அவர் பேரில்
எஸ்கே என்டர்பிரைசஸ், போஸ்கோ என்டர்பிரைசஸ், சத்யா என்டர்பிரைசஸ் என ஒரு 3 என்டர்பிரைசஸை வைத்துக்கொண்டு அவர் வீடியோவை வைத்துக்கொண்டு அவங்க வேலை செஞ்ச மாதிரி காட்டிக்கொண்டு இந்த பணத்தைகளை அரசு பணத்தை அபகரிக்கிறார்கள் என்றுதான் என்ன மாவட்ட நிர்வாகத்துறை இது சம்பந்தமாக ஏதாவது இதை மாவட்ட நிர்வாகத்திடம் நான் முறையிட்டு இதை ஆட்சியாளரிடம் தெரிவித்துள்ளேன். அடுத்த கட்ட போராட்டம் என்னவா இருக்கும் உங்களுக்கு? அடுத்த கட்ட போராட்டம் நான் எங்கள் தலைவர் ஏச்சி தேமரியிடம் இதை சொல்லிவிட்டு ஆட்சியாளர் இதை வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் நடக்கும் முறைகேட்டை விசாரித்து உடனே நடவடிக்கை எடுக்கணும். அப்படி நடவடிக்கை எடுக்கலை என்றால் நாங்கள் அடுத்த கட்ட போராட்டத்தை உடனே அறிவிப்போம்.